அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்களே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஃபுல் வீடியோவுமே நம்மளுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்ட வீடியோ எல்லாமே கருவாடை பற்றி தான் நம்ம பதிவிட்டுருக்கோம். வேறு எந்த வீடியோவும் நம்ம பதிவிடல. அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சிறந்த தொழிலாக நம்ம யூடியூப் தளத்தில் பதிவிட்டுருக்கோம். நண்பர்களே, உங்களுக்கும் தெரியும், ரொம்ப பேர் நம்மளுடைய யூடியூப் தளத்தை பார்த்து ரொம்ப பேர் பயனடைஞ்சிட்டு வராங்க. அவங்க ரொம்ப பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஆனால் நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், அதாவது நான் கருவாட்டு தொழில் பண்ணலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேர்கிட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கால் பண்ணது மட்டுமே எப்படியும் 500-1000 பேர் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்டோ தானே ஓட்டுறோம், இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் மக்களுக்கு ஒரு நன்மை உள்ள தகவலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சில நண்பர்கள் அதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து, ஏன்டா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆட்டோ ஓட்டுற வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கட்டும், அப்போனா அவங்க நம்ம சொல்லும்போது தட்டி எழுப்புறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தெரிவிங்க நண்பர்களே. நம்மளுடைய களவாடலை, பொய் சொல்லலை, திருடலை, நம்ம ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். அது வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காம கமெண்டில் திட்டிகிட்டு இருக்காங்க. சரி, திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் தளத்தில் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். கருவாடை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் சிறு தொழில், குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பாக்கெட் போட்டு, தம்பி இந்த மாதிரி நான் பாக்கெட் போட்டு விற்கணும் தம்பி, எங்கள் ஏரியாவில் நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், பாக்கெட் போட்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேடா கருவாடு வாங்குறதுன்னு அப்படின்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுடைய வீடியோ பார்த்தேன் தம்பி, நீங்கள் ரொம்ப நல்லா தெளிவாகவும் சுத்தமாகவும் அழகாக சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சோழியக்குடி ஒரு கிராமத்தில் கருவாடு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அந்த அண்ணனுக்கு வந்துட்டு திருச்சியிலேருந்து வந்தாங்க, வந்து கம்மியான விலையில் வாங்கி கொடுத்தேன். குறைஞ்சது 2000 கருவாடு வாங்கிட்டு போனாப்புல. நெத்திலி மட்டும் தான் வாங்கிட்டு போனாப்புல. எதுக்கு நான் நெத்திலி மட்டும் வாங்கிட்டு போகிறீங்க, எல்லா கருவாடும் வாங்கலையான்னு கேட்டேன். கேட்டதுக்கு அந்த அண்ணன் சொன்னாப்புல, இல்லை தம்பி, நான் நெத்திலி பாக்கெட் போட்டு விற்கலான்னு பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல. சரி, நல்லபடியாக வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் இல்லத்தரசிகள் வந்துட்டு வீட்டில் இருக்கிற அண்ணன்மார்களாகட்டும் அக்காமார்களாகட்டும் ரொம்ப பேர் கால் பண்ணி நமக்கு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி கருவாடு வேணும் தம்பி அப்படின்னு சொல்லி. ஆனால் ரொம்ப கருவாடு நமக்கு கொரியரில் அனுப்ப முடியாது. ஏன்னா வந்துட்டு 1 கிலோக்கே 50 ரூபாய்ட்ட வந்துடும். 1 கிலோக்கே 50 ரூபா கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது நம்ம 5 கிலோ 10 கிலோனா அனுப்ப முடியாது. 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். வீட்டுகளுக்கு தேவையான அனுப்பிக்கிட்டு இருக்கோம். தரமான கருவாடு, உப்பு இல்லாத கருவாடு, தெளிவான கருவாடை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு வேணும்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் இருக்குது, கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கருவாடு ஆர்டர் பண்ணணுன்னா நெத்திலி கருவாடு மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற கருவாடு உங்களுக்கு வேணும்னா விளக்கமாக சொல்லிடுறேன். சோழியக்குடிக்கு வந்தால் நம்ம எல்லா கருவாடுமே உங்களுக்கு, அதாவது 1 கிலோ 50 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா கருவாடுமே 50 ரூபாலேருந்து 150 ரூபா இருக்குது கருவாடு ஃபுல்லாக. அதாவது 25 வகையான கருவாடுகள் இருக்குது. எல்லா கருவாடுமே நீங்கள் வந்தால் தான் கம்மியான விலையில் நான் வாங்கி தருவேன். வாங்கி உங்களுக்கு கம்மியான விலையில் வாங்கி தருவேன். எல்லா கருவாடுமே காரா, பண்ணா, சூடை, வெங்கனா, நெத்திலி, அனைத்து வாழை, எல்லா கருவாடுமே இருக்குது. ஆனால் நீங்கள் நேராக மட்டும் வந்தால், வியாபாரம் பார்க்கணும் தம்பி, நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன், எங்கள் ஏரியாவில் பக்கத்து ஏரியாவில் கொண்டு போய் விற்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் கால் பண்ணாப்புல. நான் செக்யூரிட்டி வேலை தான் தம்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. எனக்கு வந்துட்டு 55-60 வயசு ஆயிடுச்சு. செக்யூரிட்டி வேலை ஒன்றும் செட் ஆகலை. அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் தம்பி. எனக்கு கருவாடாச்சும் வாங்கித்தாங்க. அந்த கருவாடு நான் பைக் வச்சுருக்கேன், பாக்ஸு எம்டி பாக்ஸு இருக்குது, அந்த கருவாடாச்சும் நான் வாங்கிட்டு கொண்டு போய் விற்கிறேன் தம்பி இருந்தாப்புல. கண்டிப்பாக நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனும் வந்திருந்தாப்புல. ஆமாம், சிவகங்கையிலேருந்து வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட கருவாடு வாங்கிட்டு போனாங்க. அதோட சொன்னாப்புல ரொம்ப நன்றியும் தெரிவித்தாங்க. தம்பி, உங்கள்கிட்ட கருவாடு வாங்கிட்டு போனேன், நான் நல்லபடியாக நல்லா வியாபாரம் போயிட்டுருக்கியா, ரொம்ப சந்தோஷமையா, அவங்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நன்றியை தெரிவிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வியாபாரம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சோழியக்குடி என்ற ஒரு கிராமத்தில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கம்மியான விலையில் உங்களுக்கு ஏற்றவாறு மிக தெளிவான கருவாடு, சுத்தமான கருவாடு கிடைக்கும். அதாவது இங்கே வந்துட்டு மொத்தம் 100-150க்கு மேற்பட்ட ஒரு குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. பெரிய பெரிய விசைப்படகுகளை போட்டு தொழில் செய்யக்கூடிய கிராமங்களாக இருக்குது. இவங்களுக்கு பிரதான தொழிலே பார்த்திங்கன்னா இந்த கடல் தொழில் தான். கடலில் வரக்கூடிய மீன்களை விற்று
அவங்களுடைய வாழ்வாதாரமே இயங்கிக்கிட்டு வருது. அப்புறம் வந்துட்டு இந்த மீன்களை வச்சுட்டு கருவாடு காய போட்டு விற்றுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி 150க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இதுதான் ஃபுல்லாகவே இந்த கிராமம் முழுவதுமே இந்த தொழில் தான், கருவாட்டு தொழில் தான். கண்டிப்பாக அந்த ஏரியா வந்து நீ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக எடுக்கணும் தம்பி, எனக்கு நான் பெருசாக பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த சோழியக்குடி ஒரு கிராமத்தில் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எல்லா கருவாடுமே கிடைக்கும். ஆனால் வீட்டுக்கு தேவையான கருவாடுகள் மட்டும் நம்ம இப்போதைக்கு கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான நம்முடைய நம்பரை கொடுத்துருக்கேன், வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வேணாங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ண வேணாம். ஆனால் வந்துட்டு சும்மா கால் பண்ணி கேட்குறாங்க கருவாடு என்ன ரேட்டுன்னு. ஆனால் வந்துட்டு சும்மாவே எல்லாருக்கும் நம்ம ஆட்டோ ஓட்டுறதுக்கே டைம் பற்ற மாட்டுது. இதில் வேறு ஃபோன் அடிக்கடி அடித்து சும்மா விளையாட்டுக்குன்னு கேட்குறாங்க. சில பேர் சும்மா நக்கலுக்கும் கேட்குறாப்புல. அந்த மாதிரி இருக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் மட்டும் நமக்கு கால் பண்ணி கேட்கலாம். நான் எதுன்னு சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதாவது சும்மா டைம் பாஸ்க்கு கேட்குறாங்க சில நண்பர்கள். எல்லா கருவாடுமே கிடைக்குது. உங்களுக்கு கம்மியான விலையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான விலையில் வாங்கி தருவேன். சிறந்த தொழிலாக நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வந்துட்டு சின்ன குடிசை தொழில் உங்கள் பக்கத்து ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு பழக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்லி நான் அந்த மாதிரி கருவாடு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன கருவாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து ஒரு பேனா பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த ஆர்டர் அப்போலாம் எழுதி வச்சுக்கிட்டு இந்த சோழியக்குடிக்கு வந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 1 கிலோ இப்போ வந்து நம்ம முதலீடு 2000 போட்டோம்னா கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், 2000 போட்டால் 4000 எடுக்கலாம். 2000 கண்டிப்பாக ஒரு நபருக்கு கிடைக்கும், லாபம் கிடைக்கும். கருவாட்டு தொழிலை பொறுத்தளவுக்கு கருவாடுன்னு சொல்லும்போது எப்பொழுதுமே நமக்கு கெட்டு போகாத ஒரு பொருள். அதாவது 6 மந்த்து 6 மாதம் வரை அந்த கருவாடு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது வீட்டில் கொண்டு போய் நம்ம டப்பாலையோ இல்லையே மூளையில் கொட்டி அந்த சாக்கை போட்டு மூடி வச்சா கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. நம்ம அதாவது தெரியணும். கொண்டை கொட்டி போட்டுட்டு நல்லா மூடி போடக்கூடாது, ஓப்பனில் இருக்கணும். ஓப்பனில் இருந்துச்சுன்னா அந்த எந்த பொருளுமே கருவாடு கெட்டு போகாது. ஆமாம், மழையிலையும் தண்ணியிலையும் நனைய விடக்கூடாது, மழையிலையும் நனைய விடக்கூடாது. நனைஞ்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கருவாடுமே அனைத்து கருவாடுமே மிக மிக குறைந்த விலையில் இந்த சோழியக்குடி என்ற கிராமத்தில் தான் கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் இந்த என்னடா நீ சோழியக்குடியிலே எடுத்து போடுறியே அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. நமக்கு சோழியக்குடி அதாவது நம்ம தொண்டிக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய புதுப்பட்டினம் என்ற கிராமத்தில் நான் வசிச்சுட்டு வரேன். அப்புறம் சோழியக்குடி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே தான் நம்ம எடுக்க முடியும். மற்ற ஊர்களில் போகும்போது தான் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு மெனக்கிட்ட நம்ம காசு செலவழித்து எடுக்க முடியாது. கம்மியான விலையில் கொடுத்துட்டு வராங்க. அதாவது ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், ராமேஸ்வரம் இந்த ஏரியாலையும் கருவாடு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் போய் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அங்கே என்ன ரேட்டு, எப்படி விலைவாசிகள் எப்படி இருக்குது, கம்மியான விலையில் இருக்கா இல்லை கூடுன விலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அந்த சோழியக்குடி என்ற கிராமத்தில் வந்து ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான விலையில் உப்பில்லாத கருவாடு, தெளிவான கருவாடு, சுத்தமான கருவாடு, சுவையான கருவாடு கொடுத்துட்டு வராங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான நண்பர்கள் மட்டும் எனக்கு கால் பண்ணி ஆர்டரை புக்கிங் பண்ணிக்கலாம். கம்மியான விலையில் நெத்திலி கருவாடு மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகமான மற்ற கருவாடுகள் வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் சோழியக்குடி என்ற இடத்திற்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிட்டு போகலாம். நம்ம ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தொண்டி வந்து எப்போ கால் பண்ணாலும் நான் உங்களை வந்து ஏற்றி கருவாடு வாங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டில் இருந்துட்டு இல்லத்தரசிகள் நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, தம்பி இந்த மாதிரி நான் கருவாடு வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தம்பி, எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுவரை எப்போதுமே பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே நம்மளுடைய யூடியூப் தளத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே கருவாடு வீடியோக்களை மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி மக்களே. நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க நண்பர்களே. எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்காக ஒரு சுய தொழிலை நான் ஆரம்பித்து தரலான்னு பார்க்குறேன். வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக மறந்துடாமல் சோழியக்குடி நல்லா ஞாபகம் வச்சுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தான் பெரிய ஏரியான்னு சொல்லுவோம். தொண்டிக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய சோழியக்குடி என்ற கிராமத்தில் தான் நெத்திலி கருவாடு ரொம்ப சீப்பான விலையில் கொடுத்துட்டு வராங்க. அதாவது எங்கேயுமே கொடுக்காத விலையில் கொடுக்குறாங்க.
நம்மளும் எடுத்து நெத்திலி கருவாடு பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகமான அளவில். உங்களுக்கு நெத்திலி கருவாடு வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே சோழிக்குடி ஒரு கிராமத்துலேருந்து எல்லா கருவாடுமே கிடைக்கும். எங்கேயுமே கிடைக்காத கருவாடுகள் கிடைக்கும் விலை கம்மியான விலையில். அதாவது நம்ம இப்போதைக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்குது நெத்திலி கருவாடு மட்டும்தான் பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் சும்மா இருக்காமல் நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த அனைவருமே ஒரு தொழிலை தொடங்குங்க. அடுத்தவங்களோட கையை பார்த்துக்கிட்டு என்றைக்குமே நம்ம எப்போதுமே இருந்துடக்கூடாது. நம்ம கையில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் தான் நம்ம 4 இதை வாங்கலாம் வைக்கலாம். யார்கிட்டையுமே இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் போய் ஒரு 10 ரூபா 20 ரூபா கேட்டால் கூட ஒரு நாள் தருவாங்க, 2 நாள் தருவாங்க, 3ஆவது நாள் என்னடா இவனுக்கு வேறு வேலையே இல்லையா, இவளுக்கு வேறு வேலையே இல்லை, ஓயாமல் வந்து காசு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிஞ்சு விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருமே ஒரு 10 ரூபா கொடுத்து உதவ மாட்டாங்க. ஆனால் நம்ம உழைச்சாலும் விட மாட்டாங்க. உழைக்காமல் இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இவன் என்னடா வேலைக்கு போக மாட்டான், வேலையும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உழைச்சாலுமே என்னடா அவன் ஒரு வியாபாரத்தை விட மாட்டான், எல்லா தொழிலையும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் யாருக்கும் பயந்து வாழக்கூடாது. நம்ம கையை ஊண்டி நம்ம கருணை பாயன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி நம்ம கையில் இருந்தாலும் செலவு பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோசியல் மீடியாவில் எல்லா கருவாடுமே கிடைக்கும். அதாவது தொண்டி வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் கம்மியான விலையில் உங்களுக்கு ரொம்ப சீப்பான விலையில் வாங்கி தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எல்லா கருவாடுமே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த மாதிரி கருவாடு வீடியோக்கள் மட்டும் நம்ம யூடியூப் தளத்தில் பதிவிடுவோம். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப உங்களுடைய ஆதரவை தந்துருந்தீங்க. கண்டிப்பாக கருவாடு ஆர்டரு சொல்லணும், நெத்திலி கருவாடு மட்டும்தான் ஆர்டர் சொல்கிறவங்க மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கம்மியான விலையில் எல்லா கருவாடுமே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வியாபாரத்தை தொடங்க நண்பர்களே. தொடங்கி நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 100 கிராம் பாக்கெட் வாங்கி ஒரு 10 நெத்திலி தான் போட்டு 20 ரூபா எங்கள் ஏரியாவில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் பேக்கெட் பண்ணி விற்கலாம். இல்லை கிலோ கணக்கில் அரை கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி கிலோ கணக்குலையும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 500 ரூபா போட்டால் கண்டிப்பாக அந்த 500 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கும். அந்த 1000 ரூபாய் முதல்ல போட்டால் 2000 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா முதல்ல போட்டால் 4000 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தொழிலை உருவாக்குங்க நண்பர்களே. எல்லா கருவாடுமே கிடைக்கும் கம்மியான விலையில். இதில் சொல்ல மறந்துட்டேன், கோழி தீவனத்துக்குன்னு கருவாடு இருக்குது நம்மக்கிட்ட. அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியான சீப்பான விலையில் கொடுத்துட்டு வர்றாங்க. ரொம்ப பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, தம்பி எனக்கு கோழி தீவனம், நான் கோழி வளர்க்குறேன்டா தம்பி, எனக்கு கோழி தீவனத்துக்கு கருவாடு வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எங்களால் முடியும். ஆனால் நீங்கள் நேராக வரணும். இதில் கொரியரில் பண்ண முடியாது. என்ன காரணம்னா கொரியர் 1 கிலோக்கே வந்துட்டு 50 ரூபா